நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆண்டி நீங்களா? வாங்க உட்காந்து பேசலாமே. நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. அர்ச்சனா, தேங்க்ஸ் அர்ச்சனா. வீட்ல இருக்கிறவங்களை எல்லாம் நீதான் பாத்துக்கிற. ஆமா அண்ணி, அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நீங்களா இல்லனா என்ன ஆயிருக்கும்? அப்படி பேசாத லக்ஷ்மி. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும், முன்ன மாதிரி ஆயிடும். சோ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அழக்கூடாது. என்ன சரி அர்ச்சனா? அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க. வாங்க. தனசேகரன் சார் வீடு கூட மூழ்கி போயிடுச்சா? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. சம்மந்தி தன்னோட சொந்த உழைப்பில் இதை உருவாக்குனாரு. அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் பெருசு இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தைரியமாக இருந்தால் தான் ஒருத்தரால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். நீங்கள் சரியா சொன்னீங்க தனசேகர் சார். எங்களால் உங்களுக்கு பெருசாக எதுவும் உதவ முடியல. ஆனால் நாங்கள் செய்கிற மாதிரி உதவி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், சந்தோஷமாக செய்கிறோம். அப்படி இருந்தா நான் உடனே சொல்லிடுறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது எங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்க தனியா வேற சொல்லணுமா? நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். ஒரு நிமிஷம். இந்தாங்க, உங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். டேய், கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படின்னா வா விளையாடலாம். ஆனா இவங்களையும் நான் பாத்துக்கணுமே. இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறது? ராகுல், பசங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்தியா? போ சாக்லேட் கொண்டு வா. குடுக்குறேன் பெரியமா. அப்புறம் இன்னும் பலூன் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வா. பாலா, என்னன்னு பாரு. பாக்குறமா குழந்தைங்க. நடந்ததை கேள்விப்பட்டேன். ரொம்ப நஷ்டமாயிடுச்சாமே. என்ன ஆண்டி இது பர்த்டேக்கு வந்துட்டு பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஒருத்தருக்கு மிகப்பெரிய நஷ்டமே அவங்க தைரியத்தை இழக்கும் போதுதான் ஏற்படும். ஆமா நீ, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் இத வந்துடுறேன். அடடே, எல்லாரும் ஒண்ணா நிக்கிறீங்களா? நான் கூட நிக்கிறேன், போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே. கரெக்ட்டா நில்லுங்க. அப்படிதான். நீங்க நில்லுங்க ஒரு நிமிஷம், நான் இத வந்துடுறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கார்த்திக், நீங்க இவ்ளோலாம் டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு நல்ல வீடு கிடைச்சிரும். அங்க பாருங்க, எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. மோகன், அண்ணா எல்லாரும். நீங்க அவங்க கிட்ட போங்க. நானும் பசங்களோட அங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்க போறேன். கார்த்திக், ஐயோ விடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன கார்த்திக் சார், கிடைச்ச நேரத்தை எங்க கூட செலவு பண்ணலாம் இல்லையா? நான் இப்ப வந்துடுறேன். உங்க கூட தானே? வாங்க வாங்க. அனன்யா குட்டி, அனன்யா, இன்னைக்கு உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு அவகிட்ட சொல்லிடும். அனன்யா, இன்னைக்கு உங்க அப்பாவும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லு. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? அப்புறம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்ல இருக்க போறீங்க?
எல்லாரும் உங்க மருமக வீட்டுல தான் தங்கி இருக்கீங்களா? இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லலையா? என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். உங்க குடும்பத்துக்கு வந்த நிலைமை வேற எந்த குடும்பத்துக்கும் வரக்கூடாது. இது பாருங்க, இந்த வீடு அந்த வீடு ரெண்டும் ஒண்ணுதான். சுவரும் கதவும் வீடு ஆயிடாதுங்க. குடும்பத்துல உள்ளவங்க தான் வீடு. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுது எங்களுதுன்னு எதுவும் கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க சந்தோஷத்துல கலந்துக்க வந்திருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கோம். அப்படி இருக்கும்போது சந்தோஷத்துல மட்டும்தான் ஒத்துமையா இருக்கணுமா? கஷ்டத்துல இருக்க கூடாதா? சரி எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. அக்கா, நம்ம கேக் எப்ப கட் பண்ணுவோம்? இரு இரு. கட் பண்ணலாமே, வாங்க உடனே கட் பண்ணலாம். சரி வாங்க வாங்க. வாங்க சமந்தி, பாராஷ் வாங்க. நல்லா இருங்க. ம்? வாங்க. அம்மா, இன்னைக்கு ஏதோ நான் வாயை மூடிட்டு இருந்துட்டேன். இனிமே இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட வாவ், கேக் ரொம்ப அழகா இருக்கே. அதுல டால் கூட இருக்கு. வந்தனா ரொம்ப அழகான கேக் வர வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த கேக்க நான் வரவழைக்கல. இந்த கேக்க வரவழைச்சது கார்த்திக் தான். ஓகே, எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, ஊதுங்க. கட் பண்ணலாமா? கேக் கட் பண்ணலாமா? அனன்யா குட்டி வாயத்தர. ஹாப்பி பர்த்டே. என்ன வேணும்? வாழ்த்துக்கள் செல்லம். நல்லா இருக்கும். சரி, நம்ம இப்ப கேம் விளையாடலாமா? வாங்க 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 வாங்க, கேம் விளையாடலாம். வாங்க 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 எல்லாரும் வாங்க. விளையாடலாம். வாங்க. இங்க வா. அட, என்ன விஷயம் வந்தனா? வா. என்னாச்சு? ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? என்ன விஷயம்? கொஞ்சம் இரு. அட, இது என்ன? கொஞ்சம் இருன்னு சொன்னல. அத்தை தான் மருமக அனன்யாக்காக ஆசையா கேக் செஞ்சால, அதுதான் இது. இதான் முழுசா வேகவே இல்லையே. ஆனா நீ தான் ஆசையா செஞ்சிருக்கல,
அதனால அனன்யா குட்டிக்கு இதுதான் ஸ்பெஷல் கேக். ஆ நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எதுவும் செய்ய முடியல. உனக்கு நான் இன்னொரு கேக் செஞ்சு கொடுக்கறேன். இல்ல 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 இல்ல, நம்ம அனன்யா குட்டிக்கு இந்த கேக் தான் கட் பண்ணணுமா. அதுவும் பிறக்க போற குழந்தையோட சேர்ந்து இந்த அத்தை கையை பிடிச்சிட்டு கட் பண்ணுவா. சரி சரி கட் பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. இவளோட மாமா எங்க இருக்காருன்னே தெரியலையே, அதனால அத்தை கூடயே சேர்ந்து கட் பண்ணட்டும். அத்தை உனக்காக ஆசையா செஞ்ச கேக்கல, அதை கட் பண்ணாம விட்டுற முடியுமா என்ன? கட் பண்ண ரெடியா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அனன்யா. இப்படி வாங்க. இந்தா. வேண்டாம் வந்தனா, இது வேகல. அவ்வளவு ஒண்ணும் வேகாமலாம் இல்ல. அத்தை எவ்வளவு ஆசையா அனன்யாக்காக செஞ்சு கொடுத்திருக்காங்க, ஒண்ணும் ஆகாது. போதும் போதும். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வந்தனா வந்தனா, என்ன பண்றீங்க? பார்ட்டி வெளில நடக்குது. சூர்யா, நீங்களும் இந்த கேக்க சாப்பிட்டு பாருங்க, இது ரொம்ப ஸ்பெஷல் கேக். இந்தாங்க. வாவ், இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சுல. இது முழுசா வெந்திருந்தா வெளியில இருக்கிற கேக்குக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அண்ணா சும்மா சொல்லாதீங்க. உண்மையதான் சூர்யா, சொல்றேன். எங்களை ஒரு போட்டோ எடுங்களேன். தாராளமா. 2 பேரும் பக்கத்துல நில்லுங்க. இந்தா. அனன்யா ஸ்மைல் ப்ளீஸ். சரி வாங்க. சரி சூர்யா, முதல்ல கேம் என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள சார் போன ஹோலில விளையாடனமே அதே கேம் தான். கேமோட பேரு பாசிங் த பார்சல். அதாவது யார்கிட்ட பார்சல் நிக்குதோ அவங்க யார் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சாகணும். சரி சரி போதும் போதும். இந்த கேம் நமக்கெல்லாம் இல்ல, இது பெரியவங்களோட கேம். கவலைப்படாதீங்க, நமக்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. பாத்தியா சுகன்யா, ராகுல் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறான்னு? ஆமா ராதிகா, சித்தப்பா வாயிட்டான்ல, அதனால பொறுப்பா பாத்துக்கிறா. பெரியப்பா, நீங்களும் வாங்கல. இல்லப்பா கார்த்தி, நீங்க விளையாடுங்க, நாங்க பாக்குறோம். இல்ல பெரியப்பா, வாங்கல. பசங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. ராஜசேகரா அண்ணா, நீ போப்பா விளையாட. சரி. பெரிய மாமா, இதுக்கு மேல நீங்க மறுக்கவே முடியாது. சரி வாங்க. காவேரி, இப்ப நீங்களும் மறக்க முடியாது, நாங்களும். அது நானும் வருவேன். நானும் விளையாட போறேன். வளானா மியூசிக் போடுங்க. இத மாப்ள போடுறேன். ஐயோ, இது கூட தெரியல. பச்சை கலர் பட்டன் அழுத்துங்க. அப்படியா? இதுவா? அனன்யா குட்டி, இத நீதான் முதல்ல பாஸ் பண்ணணும். எங்க பாஸ் பண்ண? இல்ல இல்ல, டான்ஸ் எல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது. ஏன் வேண்டாம்? நான் இன்னைக்கு நிச்சயமா டான்ஸ் ஆடுவேன். டாட், மாம் கிட்ட ஒரு கவிதை சொல்லுங்க. கண்டிப்பா. வாங்க மேடம். என் இதய கோவிலில் நினைவுகளை விளக்காய் ஏற்றினேன். என் இதய கோவிலில் நினைவுகளை விளக்காய் ஏற்றினேன். இன்று வரை அது பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது.
குறும்புக்கார பசங்க இந்த பக்கம் வாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பெரிய மரம் இருந்தது, அது நாகப்பழ மரம். ஆனா அதுல விளைஞ்சது என்னவோ மாம்பழம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதோட ருசி பாதாம் ருசியா இருந்தது. வேண்டானா அதை தூக்கி போட்டானா ஒரு நிலத்துல. ஆனா விளைஞ்சது என்னவோ அண்ணாச்சி மரம். அதை வேக வச்சா அது ஆரஞ்சா மாறிடுச்சான். அதுல 4 நான் சாப்பிட்டேன். இப்படி நீ அடுக்கடுக்கா பொய் சொல்லிக்கிட்டே போனா உனக்கு கிடைக்கும் ஒரு அரை. சீக்கிரம் போடு போடு. அடடே, ராகுல் சித்தப்பா மாட்டிக்கிட்டாரு. சரி, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஜோக் சொல்றேன். வேண்டாம் ராகுல், நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இவ்ளோ நாட்கள்ல உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லு. இப்பெல்லாம் நாம ரொம்ப பிஸியா இருக்கோம். அதனால இப்பெல்லாம் படின்னு யாருமே திட்டுறது இல்ல. அர்ச்சனா, நீ ஒரு பாட்டு பாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க. என்ன? என்னாச்சு? அது யார் போன்ல? ஏஜென்ட் தான் ஃபோன் பண்ணான். நமக்கு வீடு கிடைச்சிருச்சு. கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிப்பா. ஏஜென்ட் கிட்ட பேசி முடிச்சிட்டியா? கார்த்திக், அது என்னன்னா அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுட்டேல்ல? எல்லாம் தெளிவா விசாரிச்சுட்டேன். எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் சரி, நாளைக்கே நாம அங்க போறோம். ஆமா கார்த்திக், நம்ம நிலைமைக்கு அதான் சரியா இருக்கும். விருந்தாளிங்கள்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் சம்பந்தி கிட்ட நமக்கு வீடு கிடைச்சிருச்சு, நாம நாளைக்கே கிளம்புறோம்னு சொல்லிடுவோம். இல்லனா அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி, நாம கிளம்ப ஏற்பாடு பண்ண.